என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் ஒன்று பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, சில தாய்மார்கள் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்து இலவச பஸ்ஸு விட்டுருக்காரு, மாதம் மாதம் ஆனால் 1000 ரூபா தராரு. அதுக்கு என்னென்னா, இந்த விஜய் பையன் என்னென்னா, எங்களுக்கு இலவசம் கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான், அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்னாக்க, அவர் ஆட்சிக்கு வந்தாக்க வீடு கொடுப்பாராம், கார் கொடுப்பாராம், பைக்கு கொடுப்பாராம், வீட்டுக்கு ஒரு பைக்கு. இதெல்லாம் மட்டும் அவரால் எப்படி ஃப்ரீயாக தந்துட முடியுமாக்கும்? இதெல்லாம் வந்து இலவசமாக தரதெல்லாம் நல்ல ஒரு பழக்கமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மக்கள் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் தலைவர் சொல்கிறது என்னென்னா, தரமான கல்வி, நவீனமான முறையில் மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், அதில் நம்ம உயர்ந்து வரணும் அப்படின்ற இந்த 3 லட்சியம்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு எங்கள் தலைவர் நினைக்கிறது. தரமான கல்வி கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து முயற்சிப்பார், கண்டிப்பாக அதை நடத்தியும் காட்டுவார். அதே மாதிரி தரமான மருத்துவத்துக்கும் வெளிநாட்டிலலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு அந்த ஒருத்தவங்க ஒரு வீடு, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்றதும், ஏன் காரு கொண்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறது அவர் இலவசமாக தரணும்னு உங்களுக்கு வந்து சொல்லலை. என்ன அப்படின்னா, நிறையா பேர் நம்ம வந்து தொழில் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நம்ம அவர் தொழில் வசதி வாய்ப்பு நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டாருன்னா நம்மளே வாங்கிட்டு போயிடலாம். நம்மளுக்கு இலவசன்ற தேவையே கிடையாது, நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் தளபதி வந்து சொன்னது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம் நம்ம மக்களுக்கு, அவங்களே நல்ல உழைப்பில் முன்னேறி அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சுக்கிடுவாங்க. அப்படின்றனால அவருடைய ஒரே நோக்கம் தரமான கல்வி, தரமான மருத்துவமனை, எல்லாத்துக்கும் தரமான வேலை, ஊதியத்தோடு உள்ள வேலை. இந்த 3ஐயும் முதல்ல நம்ம மக்களுக்கு நல்ல முறையில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதை வந்து தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இலவசமாக கொடுப்பாருன்னு அவர் ஒன்றும் சொல்லவும் இல்லை. எங்கேயாவது அவர் பேசும்போது இலவசமாக கொடுப்போம்னு பேசினாரா? கிடையவே கிடையாது. இது எல்லாமே மக்களுக்கு முக்கியம். அது வந்து மக்களுக்கு கிடைக்கிறவாறு நாங்கள் செய்வோம் தான் சொல்லியிருக்காரே தவிர இலவசமாக கொடுப்போம்னு அவர் பேசவே இல்லை. அதனால் சில சகோதர சகோதரிகள் பேசுகிற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்படின்றத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழக வெற்றி கழகம் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து உங்கள் வனிதா டிவிகே.